Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. நம்ம கடையில் வாங்குனோம்னா 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் ஆகும். ஆனா இந்த ஸ்வீட்டை நாமளே செய்யும்போது 50 ரூபாய் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு எண்ணெய், தண்ணி எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி அடுப்பு பக்கமே போகாம இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். Desiccated கோகனட்டையும் பால் பவுடரையும் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டான காஸ்ட்லியான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க காஸ்ட்லியான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையோட தோலை உரிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே 3/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகனட்டையும் வேர்க்கடலையும் அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேர்க்கடலையும் சரி டெசிகேட்டட் கோகனட்டையும் சரி நம்ம அதை அரைக்கும்போது அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் இதை அரைக்கும்போது தண்ணி பால் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனாலும் அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணியிருக்க மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மிக்சரை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு சின்ன சின்ன கட்டிங் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா உதிரியாகிற மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நம்ம டெசிகேட்டட் கோகனட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் செய்கிறனால இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யோ இல்லைனா ஆயிலோ எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம டெசிகேட்டட் கோகனட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கனால அதுலேருந்தே எண்ணெய் விட ஆரம்பிக்கும். மாவெல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி உதுத்ததுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. ஒரே டைமில் ஆட் பண்ணி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணாலே போதும். நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த மிக்சரை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டெசிகேட்டட் கோகனட்லேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் விடுறது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தேங்காவையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். 3 பார்ட்டுக்கும் தனித்தனி கலர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம செய்கிற ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நான் வந்து க்ரீன் கலரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலர் மிக்சரோட எல்லா பாகத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மிக்சரை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணவே எண்ணெய் நிறையா வரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. கண்டிப்பாக இது வந்து டெசிகேட்டட் கோகனட்டை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சனால வர எண்ணெய் தான். அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்கு நான் எல்லோ கலரை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபுட் கலரையும் நம்ம போட்டிருக்க மிக்சரோட எல்லா பாகத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சர்லேருந்து வர ஆயில் வந்து வெறும் கோகனட் ஆயில் தான். ஸோ அந்த ஆயில்னால உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அடுத்தது தேர்ட் பார்ட்டுக்கு நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதையும் மிக்சரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணி எந்த ஒரு ரெசிபியும் செஞ்சாலுமே அந்த ரெசிபியோட டேஸ்ட் மாறாது. பட் அந்த ரெசிபி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான கலர்ஃபுல்லான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்வீட்டை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெட்டு வந்து ஸ்வீட்டோட சென்டர் பார்ட், ஸோ அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லோ வந்து ஸ்வீட்டோட ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது ஸ்வீட்டோட சென்டர் பார்ட்டை இந்த லேயர் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் சென்டர் பார்ட்டுக்கு எடுத்துருக்க சைஸை விட இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம விரலை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டாலே போதும். நீங்கள் தட்டும்போது ரொம்ப திக்கான லேயராகவும் இல்லாமல் ரொம்ப தின்னான லேயராகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ரீன் கலர், இது வந்து ஸ்வீட்டோட செகண்ட் லேயர். நீங்கள் எல்லோ பார்ட்டை எந்த சைஸில் எடுத்தீங்களோ அதுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த க்ரீன் பார்ட்டை எடுத்து அதையும் நல்லா விரலை வச்சு தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த லேயரும் அதே மாதிரி தான். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லேயராக நீங்கள் தட்டி எடுத்துட்டாலே போதும். ஃபைனலாக நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்க கலர்ஸை ஒன்றா சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சென்டர் பாலை எல்லோ பார்ட்டில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஃபைனலில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். விரலை வச்சு நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக உருண்டை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பார்ட்டை இந்த க்ரீன் லேயரை வச்சு கவர் பண்ணிக்கலாம். எல்லோ லேயரை எப்படி கவர் பண்ணமோ அதே மெத்தடில் இந்த க்ரீன் லேயரையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த லேயரையும் நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கலர்ஸை வந்து நம்ம தனித்தனி லேயராக ஆட் பண்ணியிருக்கனால இதை நம்ம டைட்டாக உருண்டையாக உருட்டினாலுமே கலர் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அவ்வளோதாங்க, 3 டிஃப்ரெண்ட்ஸ் லேயரில் நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் கலர் லேயர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம அதை கவர் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஸ்வீட்டை நம்ம இப்படியே சர்வ் பண்ணுறதை விட அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை கட் பண்ணும்போதே தெரியுது எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நம்ம ஸ்வீட்டை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க லேயர் வந்து அட்டகாசமாக தெரியுது. லேயர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பர்ஃபெக்டான காஸ்ட்லி ஸ்வீட் ரெடி. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த அடுப்பு இல்லாமல் செய்கிற ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.